வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்ல மாட்டியா? 5 லட்சம் வந்த உடனே தேவையில்லை. ஆணவம் அதான் 5 லட்சம் வந்த உடனே ஆணவம் ஆயிடுச்சு. படம் ரிவ்யூலாம் போடுறாருல, அது கூட பரவாயில்ல சார். அங்க மட்டும் அன்பிளக்டுக்கு சப்ஸ்கிரைப் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமா? ஜெயபிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். நீ 5 சேனலுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், ஜெயபிரகாஷ் சம்பளம் கொடுக்குறானா? நீ இரு, உனக்கு வச்சுக்கிறேன். இல்ல, இது இப்போ அவங்க சேனல் ஆயிடுச்சுல்ல. சரி வாங்க. இன்னைக்கு இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் இடி ரைடு. பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. என்ன சார்? ஏற்கனவே யார் கையில் பணம் வைத்திருக்கிறார்கள், திமுகவுக்கு தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுவாங்க என்பதை கணித்து அவர்களெல்லாம் ஒரு ரவுண்டு டார்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே நமது தம்பி வீட்டில், ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில், விக்ரம் ஜூஜு வீட்டில் எல்லாம் நடந்த சோதனைகள் இது தொடர்பானது தான் என்பதை நம்ம ரொம்ப விரிவாகவே விவாதிச்சிருக்கோம். பெரியசாமி அவர்களோட பெரியசாமி கூட்டுறவு மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை, அதாவது கார்ப்பரேஷன் தவிர்த்த உள்ளாட்சி, அந்த துறைகளுக்கான அமைச்சராக இருந்து வருகிறார். சத்தம் போடாமல் நிறைய சம்பாதிக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மேயர், கவுன்சிலர், இவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து பஞ்சாயத்து. இங்கேருந்து ஊரக வளர்ச்சித்துறை தான் உத்தரவு போட்டு தெருவிளக்குலேருந்து இந்த குப்பை வர்ற வண்டி கிண்டி எல்லாத்தையும் வாங்கணும். ஒரே டெண்டரில் போட்டு அட்டி நவுத்துவாங்க. அதுபோல் வந்து கொண்டு இருந்தது. திரு பெரியசாமி அவர்கள் பெரிய அளவில் இந்த டெண்டரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பெரியசாமிக்கு திரு ரெக்ஸ் என்ற ஒருவர் உதவியாக இருந்து வருகிறார். டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாவற்றையும் முடிவு செய்வது இந்த ரெக்ஸ். அந்த ரெக்ஸுடைய வீடும் இன்று சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த ரெக்ஸ் யாருடைய ஆள் என்று பார்த்தால் திராவிட மாப்பிள்ளை சாருடைய ஆள் தான் இந்த ரெக்ஸு. ஸோ எந்த கோணத்தில் இதை பிஜேபி அல்லது இடி ரெண்டும் வேறு அல்லவே கொண்டு செல்கிறார்கள் என்றால், திமுகவோட லாயலிஸ்ட்டை குறிவைக்கிறாங்க. பெரியசாமிலாம் மாணவர் பருவத்தில் எம்ஜிஆர் காலத்தில் 73 எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு பஞ்சாயத்தில் ஒரு திண்டுக்கல்லில் என்று சொல்கிறார்கள். அப்போது இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் திமுக காரனாங்கள அது போன்ற ஒரு நபர். இன்றைக்கி வயது ரொம்ப தளர்ந்துட்டார், உடம்பு வர முடியல. ஸோ இன்று அவரை குறிவைக்கும்போது கட்சி எப்படி இதற்கு ரியாக்ட் செய்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்போது இந்த சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே திருமதி கனிமொழி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இது போன்ற சோதனைகள் எல்லாம் கண்டு கழகம் அஞ்சாது, கழக தோழர்கள்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க, பெரியசாமி எவ்வளவோ விஷயங்களை பார்த்தவர், சோதனைகளை சந்தித்தவர், இதற்கெல்லாம் அவர் அஞ்ச மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு எந்த வழக்கின் அடிப்படையில் திரு பெரியசாமி அவர்கள் மீது சோதனை அமலாக்கத்துறை எது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்றது சொல்லிடுறேன். திரு பெரியசாமி அவர்கள் மீது 2012ஆம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வழக்கம் போல் மறு விசாரணை நடத்துகிறேன்னு சொல்லி அவர் விடுதலையாகிவிட்டார். அதை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் தான் அதை ரிவைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கே தலைமைச் செயலகத்தில் பெரியசாமி அலுவலகத்தில் சோதனை செய்துவிட போகிறார்களோ என்று செக்ரட்டரியேட் அலர்ட் ஆகி பெரியசாமி அவர்களின் அலுவலகம் செல்லும் வழியெல்லாம் இரும்பு கேட்டை இழுத்து போட்டு பூட்டி சாவி வச்சுக்கிட்டாங்க. சரி, நீங்கள் பூட்டுனீங்கன்னா எனக்கு இதன் உள்ளே இந்த வழக்கு சம்பந்தமான தரவுகள் இருக்கிறது என்று நினைத்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த பூட்டை உடைக்கலாம் என்பது சட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நாம் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் பார்த்தோம். எதுக்குங்க வீட்டை சீல் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அமலாக்கத்துறை என்ன வாதிட்டாங்கன்றது உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, பூட்டை உடைக்கிறதுக்கு பர்மிஷன். சரி, பூட்டை உடைக்க பர்மிஷன் இருக்குது, சீல் வைக்க அனுமதி பர்மிஷன் இருக்கா, உனக்கு அதிகாரம் இருக்கா என்று கேட்கும்போது தான் எங்களுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை. அப்போ நீ அன்றைக்கே உடச்சி திறந்துருக்கணும், உன்னை யார் உடைக்காம விட சொன்னது என்று சொன்னார்கள். ஸோ இப்போது தேவைப்பட்டால் தலைமைச் செயலகத்துக்கு சென்று உடைக்க அவர்களுக்கு சட்டத்தில் அதிகாரம் பிஎம்எல்ஏல இருக்குது. ஸோ இவங்க பூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க என்பது தெரியவில்லை. இன்னொன்று, இப்படி நீங்கள் வேக வேகமாக பூட்டி வைத்துக் கொள்வதே உங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? ஸோ இது இந்த திமுகவோட ஸ்டால்வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய திமுகவோட மூத்த தலைவர்களை குறிவைத்து இந்த முறை அமலாக்கத்துறை தனது வேட்டையை தொடங்கி இருக்கிறது. இதோட நோக்கம், அரசியல் நோக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. இது ஒன்றும் ஊழலை ஒழிக்கிறதுக்கான சோதனைகள் கிடையாது என்பது ஊருக்கே தெரியும். நோக்கம், அரசியல் நோக்கம், இதோட அரசியல் நோக்கம் என்னவென்றால் அந்த திமுக என்ற கோட்டையை கலகலக்க வைப்பு. இப்போது திரு ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு ஆகியோர் வீட்டிலெல்லாம் சோதனை நடத்திய போது அந்த சோதனையின் இலக்கு நமது மகன் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார். அந்த சோதனைகள் நடந்து முடிந்த பிறகு அந்த நித்தி ஆயோக் கூட்டம், ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு, போய் அங்கே பிரதமரை தனியாக சந்தித்து மோடிஜி என்று பேசிவிட்டு வந்தார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம்.
ஸோ மகனுக்கு ஒன்றுன்னா நீங்கள் போகிறீங்க, மகன் மீது விசாரணை வருகிறது என்று தெரிந்த போதெல்லாம் நீங்கள் வெள்ளை கொடியை எடுத்துக்கொண்டு சென்று ஏதாவது ஒரு வகையில் சமாதானம் தூது விடுகிறீர்கள், சமாதானமும் ஆகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு என்று வந்தால் நீங்கள் வெள்ளை கொடி எடுத்துக்கொண்டு பிஜேபியை நோக்கி சரணாகதி அடையும் போது கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு சோதனை வந்தால் நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் இதோட விஷயம். இதற்கு அடுத்து அநேகமாக திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த இலக்காக இருக்கலாம். என்ன காரணம் என்றால், இதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீதான வழக்கையும் திருப்பி முதலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் சென்றபோது நான் சொன்னேன், நம்ம நிகழ்ச்சியில் 2-3 நாள் முன்னாடி, என்னப்பா 2 விவசாயத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், விட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்ட், ரைட், விட்ரா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படி சொத்து குவிப்பு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் மீது சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து இது நடக்கும். நான் சொன்னேன், இப்போது நீங்கள் இந்த கடந்த அமலாக்கத்துறை சோதனைகளுக்கும் இந்த சோதனைகளுக்கும் இடையே ஒரு 3 மாத காலம் இருக்குமா? மார்ச்லேயோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதங்கள் இருக்கிறது. இந்த 4 மாதங்களில் திமுகவுக்கான ட்ராக்ஷன் அதிகமானது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. திமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உறுதியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. நான் அப்போதே நம்ம விவாதிக்கும் போது ஷோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, பொறுமையாக இருங்க, இப்படியே இருக்காது, இன்னும் 10 மாதங்கள் இருக்குது தேர்தலுக்கு நான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்போது இது தொடக்கம் என்கிறார்கள். ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஃபேஸுக்கான தொடக்கம் என்று இதை சொல்கிறார்கள். இன்னொன்று, நாளை ஃப்யூச்சரில் கட்சியை உடைக்க வேண்டும் என்று திமுக உடைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு பிஜேபி வந்து உடைக்க முயற்சி செய்தால் கனிமொழிக்கு ஆதரவு கொடுத்தா தான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்போம் என்ற ஒரு டீலை பெரியசாமி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதற்காகவும் இதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சோதனையை பார்க்க வேண்டும். இப்போது இந்த சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோதனையில் என்ன கிடைத்தது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் எதுவும் வெளியே வரவில்லை. எத்தனை இடங்களில் சோதனை, யார் யாருடைய வீட்டுகளில் அலுவலகங்களில் சோதனை என்ற விவரங்கள் கூட இன்னும் வெளியே வரவில்லை. பெரியசாமி தொடர்பாக ஒரு 5 இடத்துல 6 இடத்துல நடக்குது என்ற தகவல். திண்டுக்கல்லில் நடக்குது, மதுரையில் நடக்குது, சென்னையில் அவரோட அஃபிஷியல் ஹவுஸான ரோஜா இல்லத்திலும் சோதனைகள் நடந்த மகன் வீட்டில் மகன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் திரு ஐபி செந்தில்குமார் என்பவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருடைய மகள் வீட்டிலும் சோதனை நடக்கிறது. ஸோ இந்த விவரங்கள் எல்லாம் போக போக வரும்போது இந்த தகவலை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ ஈடியோட வந்து ஓப்பனிங்கும் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் வந்து நம்ம பார்த்தம்போது வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஃபினிஷிங் சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன சார், எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? இதுவும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் என்று துணிச்சலாக சொல்லும் நிலைமையில் நானும் இல்லை. வேகமாக டாம் இப்படி வரும், வந்த உடனே அந்த வாயில் ஒரு கூடை கட்டுவாங்களே, அந்த கூடையை கட்டி ஓரமாக போய் உட்கார் என்று உட்கார வைத்து விடுவார்கள். அதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இது எப்படி போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த டாஸ்மாக் வழக்குக்கும் இதுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. அந்த டாஸ்மாக் வழக்கில் நீங்கள் ஈஸியாக எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் நீங்கள் மூடிய வழக்கை உயர்நீதிமன்றம் தான் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்போ போய் நீங்கள் அந்த வழக்கு சார் உடனே க்ளோஸ் பண்ணுங்கன்னு உங்களாலும் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஹைகோர்ட்டு ரீஓப்பன் பண்ணுங்கன்றுச்சு. இப்போ ட்ரையல் ஃபுல்லாக நடக்கணும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் நடக்குமா ட்ரையல்? எவ்வளோ வேகமாக நடத்தினாலும் 3 மாதம் நடக்கும். 3 மாதத்தில் நீங்கள் ட்ரையலையும் முடிக்க முடியாது. அப்போ அந்த கேஸ், அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அலைவாக இருக்கும்போது நீங்கள் ஈடியை விசாரிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு அதில் நம்ம ஈடியை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம் ஈடி ஒன்றும் பண்ண முடியல, மொக்கையாயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொன்னாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சு. வாட் வில் யூ டூ? எனது அருமை நண்பர் திரு கே நேருவோட அலுவலகத்தில் டிவிஹெச் போன்ற அலுவலகங்களெல்லாம் சோதனைகள் நடத்தினார்கள். அது எதன் அடிப்படையில் என்று கேட்டீர்கள் என்றால், நேருவின் தம்பி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மூலமாக ஒரு வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்தார் என்று பதிவு செய்யப்பட்ட சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அந்த சோதனைகளை நடத்தியது. தரவுகளும் கிடைத்திருக்கின்றன. சிபிஐ வந்து இந்த வழக்கில் ஆதாரங்கள் இல்லை என்று க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்கே இருக்குது? இப்போ இந்த பிஎம்எல்ஏ சட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறேன், நான் ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு என் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. நான் 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறேன்ட்டு போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டால் அமலாக்கத்துறையோட கேஸு சர்வைவ் ஆகாது. ஸோ இடி வந்து ஒரு சப்சிடரி ஏஜென்சி தான், அது ஒரிஜினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. சரி, என் மீது போடப்பட்ட இந்த லஞ்சம் வாங்கினேன் என்று போடப்பட்ட வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை செய்யும்போது என் வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் பணம் எடுக்கிறாங்க. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு இதை சொல்கிறாங்க. ஆனால் நான் 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கின வழக்கு மூடப்பட்டு விட்டது. ஆனால் வீட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்களே, இது ஊழலுக்கான ஆதாரம் தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எதுவும் செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை, பிஎம்எல்ஏல இடமில்லை.
அந்த நான் லஞ்சம் வாங்கினேன்னு போடப்பட்ட அந்த 5 லட்ச ரூபா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 5 கோடி ரூபாய் இடி சீஸ் பண்ணியிருந்தாலும் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சம் அந்த 5 கோடி ரூபாய் இவன் வீட்டிலேருந்து எடுத்துருக்குறோம் என்று சொல்லி வருமான வரித்துறையை அதற்கு வரி போடுங்கள் என்று சொல்லலாமே தவிர இதை ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா க்ரைமே போயிடுச்சு. க்ரைம் போன பிறகு வேர் இஸ் தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம்? இப்படி தான் டிவிஹெச்லேயும் நடந்துச்சு, இந்த நேருவோட இதுலையும். அண்ணன் திரு நேரு அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதை வச்சுக்கிட்டு திருப்பி உள்ளே வருவாங்க தேவைப்பட்டால். இப்போது கூட போகலாம். நான் சொல்கிறேன், ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சங்கீதா ஹோட்டல் எதிரில் இருக்கக்கூடிய டிவிஹெச் அலுவலகத்தில் இப்போதும் பணம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி போகிறது என்பதெல்லாம் சொல்லிவிடுகிறேன். அங்கே போய் அந்த அலுவலகத்தில் பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தோன்னே அதுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் போய் அந்த பணம் அங்கிருந்து கைமாற்றப்படும். 1 மணி நேரத்தில் அந்த பணம் துபாய்க்கு ஹவாலா மூலமாக சென்றுவிடும். அதற்கு பிறகு அந்த பணம் பிட்காயினாக மாற்றப்படுகிறது என்றும் தகவல். மொக்கையாக இருக்காங்க இடி. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவ்வளவும் சொல்லி விடுகிறேன். மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். நண்பர் பாவம், அவரை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். இதுதான் இது. இப்போது ஆகஸ்டில் இருக்கிறோமா, டிசம்பர் வரை இது ஒன்றொன்றாக தொடரும். மக்கள் மத்தியில் இது ஒரு ஊழல் கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் திமுகவின் நம்பிக்கையை குலைப்பதற்காகவும் இதை பிஜேபியும் அமலாக்கத்துறையும் பயன்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இடி ரெண்டுனால திமுக பலவீனப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பலவீனப்படும். பெரியசாமி இப்போ ஒதுங்கிட்டாருன்னா திண்டுக்கல் மாவட்டமே அவுட்டு. பெரியசாமியை கூப்பிட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா என்னங்க பண்ணணும், எலெக்ஷன் எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னால், இல்லை எனக்கு 80 வயசு ஆகுது, பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போகிறேன் கட்சிக்காக அப்படின்ட்டு போயான்னு என் பிள்ளையாவது விடுங்கன்னுவார். இல்லை பிள்ளையன் தூக்குவோன்னுவாங்க. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் மகன் அக்யூஸ்டு. உன்னையும் தூக்குவோம் பிள்ளையும் தூக்குவேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? அவங்க சொல்கிறதான் கேட்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு முதல்வர் மட்டும் அவரோட மகனுக்காக அந்த பேச்சு வருமா வராதா? உங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி நீங்கள் தப்பிச்சிட்டீங்க டாஸ்மாக் கேஸில். இல்லை சார், பிள்ளையை காப்பாற்றிட்டீங்க. இப்போ அதோட உச்சமாக பராசக்தி ஷூட்டிங் வேறு காலேஜ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் திருப்பி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு படிக்கிற பசங்களை தொலை பண்ணுறீங்க. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்வர் அவர் மகனுக்காக துடிக்கும் போது திரு ஐ பெரியசாமி அவர்கள் துடிக்க மாட்டாரா? அவரது மகன் திரு செந்திலுக்காக துடிக்க மாட்டாரா? மகளுக்காக துடிக்க மாட்டாரா? துடிக்க வேண்டும். அதுதான் உலக வழக்கம். இதுதான் நோக்கம். புரியுதா? தான் ஆட விட்டாலும் தன் தசையாடும். அவ்வளோதான். நேற்று அன்புமணி அவர்களுடைய தாயாருக்கு பிறந்தநாள் முன்னிட்டு வந்துட்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து அன்புமணி அவர்கள் போயிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ராமதாஸ் ஐயா, அன்புமணி அவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருந்த புகைப்படம்லாம் வந்துச்சு. ஒருவேளை சமாதானம் ஆகிட்டாங்களா, இல்லை சமாதான பேச்சுவார்த்தை இது நடந்துச்சா சார்? அங்கே ஒரே ஒரு நாள் காத்திருங்கள். நாளை ஐயா நடத்தக்கூடிய பொதுக்குழு நடக்க இருக்கிறது. பொதுக்குழுவில் ஐயா என்ன செய்வார் என்பது ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி தெரிந்து நான் என் தாயை பார்ப்பதற்காக நேரில் வந்தேன். ஐயா என்னிடம் பேசவில்லை. ஐயா காலில் விழுந்து கெஞ்சினேன், கதறினேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடினேன். ஆனால் ஐயா ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி செய்து விட்டார் என்று நாளை உருட்டுவதற்கு கூட இது வசதியாக இருக்கும் அல்லவா? ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ கேட்குறீங்களா? ஃபோட்டோ பார்த்தோன்னே பாருங்கள் சார், இதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? ஐயா நம்ம பேட்டியில் சொன்னாரா? 40 முறை பேசினார். எங்கே பேசினார்னு கேட்டாரா? இவர் கூசாமல் மேடையில் சொன்னாரா? 40 முறை ஐயாவை சொன்னாரா? வேதனை பகிர்ந்து கொண்டாரா? 3 மாதங்களாக தூங்கவே இல்லைன்றாரா? ஐயா பார்த்தப்ப என்ன சொன்னார் பேட்டியில்? ஒரு முறை கூட பேசவில்லைன்னு சொன்னாரா? இப்போ போனதே ஏன் அதற்காக இருக்கக்கூடாது? ஐயா கண்டிஷன் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஐயா கண்டிஷனை சொல்லிட்டாரு, தொண்டனாக இருந்து செயல்படுங்க, முடிஞ்சிச்சு பிரச்சனைன்ட்டார். கரெக்டாக? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை முடியாது, அப்படிலாம் செயல்பட முடியாது, நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கு பாது, ஏன் கட்சி பாது அப்படின்ட்டார். இவ்வளோ தானே இஷ்யூ இதில். இப்போது அன்புமணி தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வர வேண்டும். ஐயாவின் உத்தரவை ஏற்று என்ன சொன்னார்? பத்திரிகையாளர்லாம் கூட்டி சொல்லணும், எப்படி இதுக்கு என்ன தாங்க முடிவு அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்கிறார்? பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் செயல்படுறேன், தொண்டனாக செயல்படுறேன், செயல் தலைவராக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா. 2 வாட்டி சொன்னார் நம்மகிட்ட, ஞாபகம் இருக்கா? அது நடந்துச்சா நேற்று? கேட்க வெட்டினா சமாதானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அவனுக்கு? ஐயாவுக்கு சுகர் வேறு, அவர் சாப்பிட்ருக்க மாட்டார் இந்த கேட்க. இல்லை சார், 2 பேரும் ஒன்றாலாம் நின்றுருந்தாங்க. ஒன்றா தான் நின்னாங்க. ஐயா முகத்தை பார்த்தியா? க்ளோஸ்அப்பில் வச்சுப்பார். சரி, வர்றாருன்றது ஐயாவுக்கு கடைசி வரைக்கும் சொல்லப்படவில்லை என்றால், வீட்டில் இருக்க சாப்பிட்டு போனோம் பார்த்தல, ஐயா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போய் அப்புறம் சரி கட்சிக்காரங்களாம் பேசலாங்கும் போது திடீர்னு உள்ள நுழையிறாங்க. ஐயா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தான். முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா தம்பி வண்டி எடுத்துட்டு இருப்பார் ஐயா. கரெக்டாக? பிரச்சனை என்ன? என்னுடைய கட்சி 26 தேர்தல் என் தலைமையில் இந்த கட்சியை சந்திக்கும், முடிவுகளை நான் தான் எடுப்பேன், கூட்டணி பேச்சுவார்த்தை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் தலைவன் சொல்லிட்டு இருக்காரு. நீ தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர்னு ஐயா சொல்கிறாரு. ஐயா தான் தலைவர்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு போய் கேட்க விட்டுறீங்க. ஸோ நாளைக்கு பொதுக்குழுவில் வந்து யாருடன் கூட்டணி என்று ஐயா சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபஸ்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியின் நிலை என்ன என்பது நாளை தெரியும். ஃபஸ்ட்டு அது போக நமது நேர்காணலில் தான் இண்டிகேஷன் கொடுத்தார்ல கூட்டணி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நான் கேட்டேன், திருப்பி கேட்டேன், ஐயா சொல்லுங்கய்யா மக்களுக்குன்னு. ஏன்ப்பா பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குப்பா, அப்புறம் எதுக்குப்பா அது? எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தான்ப்பா பண்ணணும். என் கருத்தை பொதுக்குழு கேட்கணும், பொதுக்குழு கருத்தை நான் கேட்கணும்ப்பா. கேட்டுட்டு சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. 2 நேர்காணலும் கேட்டேன் நான்.
இல்லையா, கொஞ்சம் இரியா பறக்காத அப்படின்னாரு. யார் கூடயாவது கூட்டி சேர தான் போகிறேன், இரு, பொதுக்குழு எதுக்கு இருக்குது, எல்லார்ட்டையும் கூட்டி கேட்டுட்டு நான் முடிவை எடுக்கிறேன். திமுக அரசு என்ன தப்பு பண்ணாலும் உடனே ஐயா வந்து அறிக்கையாக தன்னுடைய விமர்சனத்தை சொல்லிடுவார். இப்போ கொஞ்ச நாளாக வந்து எந்த விமர்சனமும் பண்ணலை. ஸோ நீங்கள் மகிழக்கூடிய கூட்டணியோட தான் அவர் போவாரான்னு நம்மளுக்கு தெரில. திமுக கூட போக மாட்டாருமா, போதுமா? ஏன் அறிக்கைகள்லாம் வரவில்லை என்றால் ஐயா வந்து ரொம்ப தீவிரமாக அரசியலை உற்று நோக்கக்கூடியவர் என்பது எல்லாமே தெரியும் நமக்கு. அவருடைய அறிக்கைகள் எல்லாம் அவருடைய இந்த எக்ஸ் தளத்தில் இதில் எல்லாம் வரும். எக்ஸ் தளத்தை தான் திருடி வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஐயாவோட அறிக்கை இன்றைக்கி யாரோ போடுறாங்க. ஐயா அறிக்கை விட்டுருக்காருன்னு நான் தாமதமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ட்வீட்டாவது போடுவார் இல்லையா? ஏன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஐயாவோட அறிக்கையோட தான் ஆரம்பிப்போம். திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்கே போடுவார் இப்போ? இல்லைன்னா இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு நடந்ததெல்லாம் ஐயா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருப்பார் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதெல்லாம் இல்லாமல் நீ இரு, ட்விட்டர் தானே நீ பிடுங்கிக்கிட்ட, மொத்தத்தையும் நான் போடுங்கிறேன்ற மூடில் இருக்கலாம்ல ஐயா? ஃபஸ்ட்டு அவருடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லாம் குழந்தைத்தனமாக இல்லை, ட்விட்டர் ஹேண்டில் பாஸ்வேர்டை மாற்றிட்டு போகிறது, சிசிடிவி வச்சு கண்காணிக்கிறது. ஒரு மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே மக்களை பற்றி யோசிக்க முடியும். எப்படி வந்திருக்கும் அறிக்கை இந்த துப்புரவு தொழிலாளிங்க மேட்டருக்கு? ஐயாவோட அறிக்கை பேசுபொருளாகி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பிள்ளைக்கு எதிராக அரசியல் செய்கிறது மட்டும்தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மனசில் மீதி விவகாரங்கள் எல்லாமே பின்னுக்கு போய்விட்டன. பிரதானமாக ஐயா மனதில் இன்று இருப்பது இதை முட்டிக்கிற அந்த பஞ்சாயத்தை. அதனால தான் போட்டு இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டிலையும் மீடியா வாட்ச் பண்ணுறோம், நம்மளும் வாட்ச் பண்ணுறோம். ஐயாவோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா ஐயா வந்துட்டாருன்னு எடுத்து பேச போகிறோம். எதில் போடுவார் இப்போ? அந்த பூம்புகார் மீட்டிங்கில் சார், இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேடுன்னெலாம் வந்து அந்த பதாகை வச்சுட்டு நின்றுருந்தாங்க. உண்மையில் ஐயா அப்படி தான், ஐயா அப்படி தான். பாருங்க, நான் அதுக்கு தான் சொன்னேன். அது தம்பி கேட்டார் என்ன சார் சமாதானம் ஆயிடுச்சான்னு. ஒரு நாள் பொறுங்கள், இல்லை ஐயா பணியில் சொல்கிறேன், போக போக தெரியும். அதிலே சொல்லிட்டார்ல சார், தந்தையை மிஞ்சிய தமையன் இருக்கக்கூடாதுன்ட்டு. சார், தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. மீண்டும் எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்கதா செய்தித்தாளில் இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு சார். வந்திருக்கு. விகடனில் வந்து போய் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகளை போய் பேட்டி எடுத்து போட்டிருக்கிறார்கள். அதில் காவல்துறை எப்படி கடுமையான வன்முறையை பிரயோகித்தது என்று அவர்கள் அதில் விரிவாக பேசியிருக்கிறார்கள். ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தபோது. அவர்கள்தான் போராடியவர்கள். அவர்கள் இன்னும் வீதியில் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். எங்களது கோரிக்கை எந்த வகையிலும் பரிசீலிக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் மேயர் திருமதி பிரியா 31/8/2025 வரைதான் இவர்களுக்கான பணியிடம் காலியாக இருக்கும். அதற்கு பிறகு இவர்களுக்கு பணியிடம் காலியாக இருக்கும் என்று நான் சொல்வது ராம்கி நிறுவனத்தின் பணியிடம். அதற்கு பிறகு ராம்கி நிறுவனத்திலும் இவர்களுக்கு வேலை இல்லை என்று மேயர் அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு முதல்வர் வீட்டில் சென்று விருந்துண்டு பெரம்பூரிலே இவர்கள் ஊர்வலமாக சென்று முதல்வரை வாழ்த்தியது போல ஒரு நாடகத்தை போட்டீர்களே, அவ்வளவு எளிதாக மக்கள் ஏமாந்து விடுவதற்கு மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? நேற்று நம்ம வீட்டில் தாக்குதல் நடத்திய அந்த ஜெயக்குமாரை கூட்டின்னு போய் வீட்டில் உட்கார வச்சு டீ கொடுத்தாரு முதல்வர் என்று நான் சொல்லியிருந்தேன். தேடப்படும் குற்றவாளி. அதற்கு பிறகு பார்க்கிறேன், நேற்று மாலை அந்த ஜெயக்குமாரை பேச விட்டு அந்த வீடியோவை சிஎம் ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருக்காங்க. இவ்வளோ மாங்காயாவாக இருப்பீங்க நீங்கள்? அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி. நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், நேற்று மாலை முதல் திமுகவின் நிலையத்துவான்கள் அத்தனை பேரும் ராம்கி நிறுவனம் ஒரு கொடுங்கோல் நிறுவனம் என்ற ஒரு புதிய உருட்டை தூக்கி கொண்டு வந்து திமுகவுடைய நிலையத்துவான்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 13 நாளாக வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க சார். அப்போத்துலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ராம்கினா நம்மளுக்கு என்ன தெரியும், அவங்க சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரி ராம்கி நிறுவனம் வந்து தனியார் அமைப்பு, அவங்க கிட்ட எங்களை தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் பேசாதவங்க சடனாக வந்து ராம்கி நிறுவனம் எவ்வளோ மோசமானது, ஊழல் செய்த நிறுவனம், இந்த மலைக்குழியில் இறங்குறவங்கள 3 பேரை எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் இறங்க வச்சுருக்காங்க, இறங்கின 15 நொடியில் இறந்து போயிட்டாங்க. உலக வங்கி அவர்களை தடை செய்திருக்கிறது. இப்போ அந்த ரெட்டின்றவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம், அதன் மூலமாக எங்களை நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தாண்டி போலீஸ் அவங்கள பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மருத்துவ கழிவுகளோட ஏதோ லாரியில் கையெல்லாம் ரோட்டில் போட்டு போயிட்டாங்க, தலையை தொங்கிட்டு போச்சுன்னு கூட விட்டுவானுங்க அவனுங்க. சொல்லுங்கள் நீங்கள். அதை சாப்பிட்ட மாடுகள் இறந்து போச்சு. எது அந்த கையை சாப்பிட்ட அந்த மருத்துவ கழிவுகளை சாப்பிட்ட மாடுகள் இறந்து போச்சு.
இப்போ இந்த மருத்துவ கழிவுகளை எரிக்கிறாங்க இல்லையா, எரிச்சிட்டு ராத்திரியோட ராத்திரியாக அந்த புகையெல்லாம் வெளியே விட்டுடுறாங்க. அதை சுவாசித்த மக்களுக்கு நிறைய பாதிப்பு. இப்போ இதெல்லாம் வந்து என்னைக்குன்னா டே ஒன்னே இவங்களுக்கு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராம்கிக்கு எதிராகவே நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எல்லாம் சரிம்மா. அப்போ இதை ஏன் சார் முதல் நாள்லேருந்து பேசாமல் இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க? இன்னைக்கு ஏன் பேசுகிறாங்க? அதுதான் முதல் நாள்லேருந்து பேசல, அவங்க பேச மாட்டாங்க. முதல் நாள்லேருந்து பேசுகிறதா இன்னும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான போராட்டம்ன்றது வலுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும்ல சார். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் பேசுகிறாங்க சொல்லுங்கள். பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு தலைவர் இன்னும் நமக்கு சார் வரல பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களோ? அதான் வேற என்ன இருக்க முடியும்? தொடக்கத்திலே நான் சொன்னேன், இந்த போராட்டத்தை தூண்டி விட்டது சேகர் பாபு. நேருவுக்கு போய் 10% கொடுத்துட்ட மந்திரின்னு, என்ன மீறி நீ சென்னையில் குப்பை அள்ளிடுவியா, பார்த்துடலாமா என்ன பண்ணுறேன் பாருன்னு ஆரம்பித்தார். ரைட்டா? ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. ஒரு நாள் இரவு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து அன்றைக்கி கூட நீ மீடியாவா அப்படின்ட்டு நீலம் கிட்ட சண்டை இழுத்தார் சேகர்பாபு, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த கூட்டத்தில் திரு நேரு அவர்கள் இருந்திருக்கிறார் இரவு 12 மணி வரை. அப்போது திரு சேகர்பாபு அவர்கள் இதே போல் ஏதோ ஒரு உருட்டுகளை உருட்டும்போது கண்ணாப்புனான்னு திட்டிருக்கார் நேரு. எப்போலேருந்து ராணி மந்திரியாக இருக்க? நான் எப்போலேருந்து மந்திரியாக இருக்கேன் தெரியுமா? நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டியா? ஏன்னா நேருவுக்கு தெரியுது. சிஎம் கூப்பிட்டு சத்தம் போட்டார், முடிங்க நான் நைட்டு சினிமாவுக்கு போனோம் முடிங்க. அதுக்கு முன்பு சிஎம் கூப்பிட்டு நீங்கள் இப்போ துறை அமைச்சர்கிட்ட தானே சொல்ல முடியும். சொல்லும்போது இவர் வந்து அண்ணன் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஒரு சேகர்பாபு விட்டும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது எனக்கு, எப்போலேருந்து மந்திரியாக இருக்கு நீ அப்படின்னு மைக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு தான் சேகர்பாபு வெளில வந்து கத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், திரு உதயநிதி அவர்கள் சேகர்பாபு அழைச்சு இந்த மாவட்டம் பிரிக்கிறது சம்மந்தமாக பேசும்போது நான் அப்பாட்ட பேசுகிறேன் போ என்று சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது கட்சியினர் மட்டத்தில் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதே சேகர்பாபு என்பது பரவிவிட்டது. இந்த சேகர்பாபுவோட அந்த ஆணவம், அந்த பேராசை இதெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் சார் 15 நாளாக அந்த ராம்கி நிறுவனத்தை பற்றி பேசாமல் இந்த திமுக ஊதுகுழல்கள் வந்து இப்போ என்ன சார் ராம்கி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் நிறுவனம் என்று இப்போது ஏன் பேசுகிறார்கள்? இந்த பாஞ்சிநாதன் இந்த தொழிலாளிங்க போராட்டம் நடத்திக்கிட்டு எவ்வளவோ கொடுமைகள் நடந்த போல ஜட்ஜுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எதுக்கு வர நீ? அதுவும் நான் அறக்கழகத்துல போய் குறிப்பா பார்த்தேன் சார், சுத்தமா தூய்மை பணியாளர்களை பத்தி நான் ஒரு பேச்சு இன்னைக்கு ஏன் பேசுற? ராம்கி நிறுவனத்தை பத்தி இன்னைக்கு ஏன் பேசுற நீ? அதான் அவரே சொல்றாரு, நாங்க இதுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சியிலேயே போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு ராம்கின்ற நிறுவனம் மோசமான நிறுவனம்ன்ற அறிமுகம் தெரியுது. 14 நாட்களாக 15 நாட்களாக அந்த துப்புரவு தொழிலாளிகள் வீதியில் அமர்ந்து வெயிலிலும் மழையிலும் கழிவறை கூட இல்லாமல் போராட்டம் நடத்தி கொண்டு இருந்த போது இவன் எங்கே போயிருந்தாங்க? ஜட்ஜுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். ஞாபகம்? இன்னைக்கு ஏன் பேசணும்? என்னன்னா சேகர்பாபுக்கு இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை, முடிஞ்சிட்டு இப்போ ராம்கி நிறுவனம் தான் பண்ணணும்னு ஆகிப்போச்சு இல்லை? நான் இதை இந்த மாதிரி பார்க்குறேன் சார். சேகர்பாபுவோட பினாமி தான் வந்து தேன்மொழி. இன்னைக்கு அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. தேன்மொழி தான் வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களை அங்கேருந்து அகற்றணும், எனக்கு நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எப்படியான பேச்சுகள் இருக்குன்னா, திமுகவே இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த துப்புரவு தொழிலாளர்களை அங்கேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ இதை மடைமாற்றத்துக்கு ஏன் சார் செஞ்சுருக்க கூடாது? ராம்கி நிறுவனத்து மேலே அந்த பழியெல்லாம் போட்டுடலாம். சரி, ராம்கி நிறுவனத்து மேலே நீங்கள் படியை போடுறதுனால என்ன ஆக போகுது? ராம்கி நிறுவனம் தான் 4 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருக்க போகிறாங்க. இப்போ தொழிலாளிகளோட போராட்டத்தை முடக்கியாச்சு. ராம்கி நிறுவனம் அது உங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? ப்ளஸ் இந்த போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக இவங்களெல்லாம் தாக்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வழக்கறிஞர்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாய்ப்பூட்டு போட்டப்பட்டுருச்சு. இப்போ இது சம்மந்தமாகவும் பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் போது ராம்கி நிறுவனத்து மேலே இந்த பழியை போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே மடைமாற்றம் பண்ணிட முடியும் இல்லையா? எதற்கு மடைமாற்ற வேண்டும்? போராட்டத்தை உடக்கியாச்சு. ரிப்பன் பில்டிங்கோட வாசலில் இருக்கக்கூடிய நடைபாதை சுத்தமாக இருக்கிறது, யாரும் அங்கே போராட்டம் நடத்தலை. இப்போ எதுக்கு இது மடைமாற்றம் பண்ணணும்? அரசுக்கு கெட்ட பேர் வர்றதுனால சேகர்பாபுக்கு அவமானமா? அரசு கெட்ட பேர் வருதுன்னா எதுக்காக தூண்டி விடுறாரு? அன்னைக்கு அப்படின்னு மைக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்க மாட்டார்ல சார். என்ன வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பேச மாட்டார்ல. அப்படி பேசியிருக்க மாட்டார்ல. இப்போ அரசுக்கு கெட்ட பேர் வருதுன்னா தெரிஞ்சு தானே பேசுகிறாரு, பம்புலுக்குன்றதுக்காக தான் அப்படி பேசுகிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ ராம்கி நிறுவனத்தை கெட்ட நிறுவனமாக்கி என்ன ஆக போகுது இருக்கு? என்ன பிரயோஜனம் அதனால? அப்ப அந்த டெண்டரை கேன்சல் பண்ண வைக்கணும்ன்றது அவரோட எண்ணமா? இப்படி ராம்கி நிறுவனத்தின் மீது திமுகவினரே தாக்குதல் நடத்தினால் ராம்கி நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு வருமா? நம்ம ஒரு இதை வைக்கலாமா? போய் மந்திரிக்கு நேருக்கு கொடுத்துட்டா நீ குப்பை அள்ளிடுவியா? பார்க்கலாமா? பத்தியா? சேகர்பாபு எப்படிப்பட்டவர் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். சேகர்பாபுவோட மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. அதை பிரிக்க வேண்டும் என்று பல மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. மாசு ஒத்துக்கிட்டார். இப்போதும் அதை பிரித்து ஒரு மாவட்டத்திற்கு
பரந்தாமனை தலைவராக்க மாவட்ட செயலாளர் ஆக்க வேண்டும் என்பதெல்லாம் கட்சியில் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. சேகர் பாபு கிட்டத்தட்ட சிஎம்ஏ மிரட்டிட்டு இருக்காரு. என் மாவட்டத்தை பண்ணீங்கன்னா அவ்வளோதான், எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் என்று அப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பிரிச்சிங்கன்னா அவ்வளோதான், சென்னையில் 5 தொகுதி நான் ஜெயிச்சு கொடுப்பேன், நீங்கள் பிரிச்சிங்கன்னா குளத்தூரே இங்கே தான் வருது என்ற லெவலுக்கு போயிட்டார். நேருவும் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு போகிறாரு தெரியுதா சேகர் பாபு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இப்போ அந்த அதில் இந்த பேசுது ஆங்கில நிலைவத்துவானுங்கள் இவனுங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடியவனுங்களா அவனுங்க? இந்த பையன் பேர் இந்திரன், எவனோ ஒருத்தன் தெரியும் அவன் யாருன்னு. அவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களா, பேசுவார்களா? அப்படி இருக்கும்போது திடீர்னு ராம்கே நிறுவனத்தை பற்றி இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு புரியலையா? நானே நேற்று நியூஸ்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, என்னடா எதுக்குல அப்படி திமுக ஏன் இப்போ தெரியுதா? அப்போ ராம்கி நிறுவனத்தை கலட்டி விடுவது இவங்களோட நோக்கம் இல்ல, அவங்க கூட பேசி ஒரு எப்படி கழட்டி agreement விட வர்றதுக்கு. முடியும்? எப்படி கழட்டி விட முடியும்? ஒப்பந்தம் போட்டாச்சு, வேலையை தொடங்கிட்டாங்க, எப்படி கழட்டி விடுவீங்க? கழட்டி விட்டீங்கன்னா அவன் கோர்ட்டுக்கு போவான், ஆர்பிட்ரேஷன் போவான், மிரட்டி துட்டெடுத்து வை. புரியுதா? இவ்வளோ நாள் ராம்கி நிறுவனத்தை பற்றி இவ்வளோ விவாதமே வரலையே. யோ தொழிலாளிகளுக்கு அவன் ராம்கி நிறுவனத்தை உடியா, ராம்கி நிறுவனத்தை யாரும் இன்னும் சொல்ல போனோன்னா விமர்சனமே பெரிய அளவில் பண்ணல. அவனுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறான். நீ ஏன் அந்த சம்பளத்துக்கு ஒப்பந்தம் போட்ட? ராம்கி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டதை யாரும் விமர்சனம் செய்யவில்லை, ஒப்பந்தம் போட்டதை தான் விமர்சனம் செய்கிறார்கள். எந்த நிறுவனமாக இருந்தா என்ன? NULM ஸ்கீமில் நீ வேலை கொடுன்றாங்க கார்பரேஷன்கிட்ட. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ராம்கி நிறுவனத்தை ஏன் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் திமுகவோட வேட்டை நாய் ஏன் போய் ராம்கி நிறுவனத்தை போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கு? வாஞ்சிநாதெல்லாம் மக்கள் நலனுக்காக பேசுகிறாள? திமுக அரசுக்கு எதிராக வரும் விமர்சனங்களை மடைமாற்றம் செய்வதையே முழுநேர தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். இன்னைக்கு ராம்கி நிறுவனத்து மேலே இன்னும் உனக்கு அப்படி மக்கள் இருக்கிற 15 நாளாக வெயிலே மழையிலும் படுத்து கிடந்தான் அந்த தொழிலாளி. வாய் திறந்தியா? 15 நாளாக ராம்கி நிறுவனம் இல்லையா? ராமசாமி நிறுவனம் இருந்துச்சா? இன்னையிலேருந்து ராம்கி நிறுவனம் தானே. இன்னைக்கு என்ன இந்த நிறுவனம் தப்பா தெரியுதா? எப்படி ஆப்ரேட் ஆகுது பாலிடிக்ஸ்ன்றது தெரியுதா? ஸோ அந்த தொழிலாளிகளோட கோரிக்கை எனக்கு திருப்பி வேலை கொடுன்ட்டு ஏற்கனவே இப்போ ஒரு 15 நாள் சம்பளம் போச்சு, இந்த மாதிரி சம்பளம் வராது. இதற்கு நடுவே இந்த ஜெயக்குமாரை இந்த கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வீட்டு இது இன்னொன்று நீங்கள் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டுக்குள் வைத்திருப்பது சேகர் பாபு என்பது தெரிகிறதா? சிஎம்ஐ குஷிப்படுத்தணும்னா கூட்டும் போய் குளத்தூரில் டான்ஸு கட்டுறது. என்னையா துப்புரவு தொழிலாளிங்க பிரச்சனை ஆச்சுன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாரையும் கூட உட்காந்து ஒரு டீ சாப்பிட்ணேன், நீ மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தீங்களா எல்லாம் ஊர்வலம் போயிருக்காங்கண்ணே அப்படின்னு இந்த வீடியோ காட்டுறது. நான் சொன்னேன்ல சிஎம்க்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்னா, அந்த ஊர்வலம் நடத்துறது யாருக்கு? நம்மெல்லாம் பார்த்துட்டு ஏய் ஏமாத்தாதுன்னு நம்ம சொல்லுவோம், நம்மளாம் விவரமானவர்கள் என்பது நமக்கு சேகர் பாபுக்கும் தெரியும். அந்த ஊர்வலம் போய் அந்த துப்புரவு தொழிலாளிகளை பேச வச்சு எடுத்த வீடியோ சிஎம்முக்கு. முதல்வரை சந்தோஷப்படுத்த நீ முடியும். உனக்கு ஒன்றும் பெரிய அளவில் அரசியல் தெரியாது, நேற்று அந்த துப்புரவு தொழிலாளிங்க வந்து எங்களுக்கு சோறு போட்ட சாமி அப்படின்ட்டு பேசின அந்த வீடியோ பார்த்தியா? பார்த்தேன். நம்பிக்கிட்டியா? ஏன்னா நீ அந்த வீடியோவையும் பார்ப்ப, விகடன் வீடியோவையும் பார்ப்ப. சிஎம்க்கு எதை கொண்டு போய் காட்டுறாங்களோ அதை தான் பார்ப்பாரு. சிஎம்க்கு அதை மட்டும் காட்டுவாங்க. உண்மையிலே குளத்தூரில் டான்ஸ் ஆட வச்சது எதுக்குன்னா, மக்கள்லாம் இவ்வளோ கொண்டாட்டமாக ரோட்டில் டான்ஸ் ஆடுன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க சார் உங்கள் ஆட்சியிலன்னு சொல்லி அவரை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவரும் ஜாலியாக அஜக்தான்னு டான்ஸை பார்த்தாரு. பார்த்தியா? இதே போல் இந்த வீடியோ எதுக்குன்னா இவங்க தான் சார் துப்புரவு தொழிலாளிகளாம் சந்தோஷமாக இருக்காங்க சார், நீ நம்பலன்னா பாருங்கள் டீ சாப்பிட வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் அவங்கக்கிட்ட இது ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் பார்த்துட்டு ஐயா அப்படின்னு யார் இந்த வீட்டில் சாணியில் லீவ் ஊற்றுறவன் சிஎம்ஏ ஓகேன்னு சொல்லிட்டாருப்பா, அவனை ஏப்போ ஒரு 2 நிமிஷம் வீடியோ பேசு சொல்லி அவனை பேச வைக்கிறது. எதற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகினோம் என்பது இப்போது புரிகிறதா? உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கா? அப்போ அங்கே போய் இதை கொடுக்க போகிறோம். சிபிஐ விசாரிக்கணும். நாங்கள் ஏன் சொன்னேன்னா இதில் இருக்கிற அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணாமல் சிஎம்ஏ கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் கீழே இருக்கிற சிபிசிஐடி எப்படி சார் இதை விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றத்திடம் காட்டுவோம். உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளும். நல்ல சாட்சியம் ஆதாரமாக ஆமாம், வேற என்ன? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட்டு ஒழுங்காக விசாரிக்காது, இதை பண்ணதே ஸ்டேட்டுன்ட்டு நான் சொல்கிறேன். சிஎம்கே இதில் சம்மந்தம் இருக்குன்றதுக்கான ஆதாரங்கள் கிடைத்து விட்டதா? நான் இப்போ சொல்கிறேன், சிஎம் தான் ஜெயக்குமார்ட்ட சொல்லி வீட்டில் சாக்கடையில் ஊற்ற சொன்னார்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவார் அவர்? நான் இப்போதும் சொல்கிறேன், சிஎம் மனசார இது சொல்லியிருக்க மாட்டார். நான் இப்போ இந்த குற்றச்சாட்டை வச்சா சிஎம்கிட்ட என்ன பதில் இருக்குது? நீ தான் ஏன் ஜெயக்குமார் அனுப்பி சாக்கடையில் ஊற்ற விட்ட, உங்களை எதிர்த்து பேசுகிறேன்ட்டு, உங்கள் குடும்பத்தை எதிர்த்து பேசுகிறேன்ட்டு நீ தான் அதை பண்ண அப்படின்னு நான் சொன்னால் இப்போ சிஎம்கிட்ட என்ன பதில் இருக்குது? ஒன்றும் பேசு. அதை பண்ண வச்சுட்டு அதனால தான் நீ அவனை அரெஸ்ட் பண்ணாமல் வீட்டில் உட்காந்து அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு நான் சொன்னால் என்ன பதில் சொல்லுவார்? எப்படிப்பா விசாரிப்பாங்க? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமாப்பா? 5 முறை பேசினார் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் பேசினார், சட்டப்பேரவைக்கு வெளியில் பேசினார். உங்கள் வீட்டில் சாக்கடையில் ஊற்றினா சும்மா இருப்பீங்களா? நீங்கள் வீட்டில் சாக்கடையில் ஊற்றுறான் 3 மாதமாவது அவனை இன்னும் கைது செய்யாமல் அவன்கிட்ட பேட்டி எடுத்து போடுறீங்களா? என்னையா கவர்மெண்ட் நீங்கள்? துப்புரவு தொழிலாளர்களோட மாண்பை குலைக்கும் வகையில் திமுக அரசு என்றைக்குமே நடந்துக்காதுன்னு சொல்கிறாங்க. நேற்று விகடன் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், என் புடவையெல்லாம் கழண்டு விழுந்துருச்சு, நான் மட்டும் அந்த பனியன் போடாட்டி என் மானமே நேற்று போயிருக்கோம், அந்த பனியனையும் பாவடையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. லட்சணம் தெரியுதா?
அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன் சார். உண்மையாகவே நான் நினச்சேன் என்ன கூட சேலை உருவி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாள் சேலையில் இருந்தவங்க அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கம்யூனிஸ்டோட டிஷர்ட்டை போட்டாங்க அவங்க. அது சார் அந்த வழக்கறிஞர் பாரதி அவர்கள்லாம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இப்படி கையை வச்சுங்க உடைக்க இப்படி உடைக்க பார்த்தாங்களா சார்? எவனாவது வீட்டில் சாக்கடல்லி ஊற்றுற அக்யூஸ்டை கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சு டீ கொடுப்பானாயா எவனாவது? அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையே சார். அதுன்னு சொன்னாங்கல்ல சட்டப்பேரவையிலே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டாங்களே சார். சார் இந்த சாத்தங்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் அமைக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க சார். அது வந்துட்டு இப்போ கொளத்தூர் தொகுதிக்கு மாறிக்கு தான் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுல திமுக அரசை விஞ்சுவதற்கு யாருமே கிடையாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கிறது. சாத்தாங்காடு ஏரியை பறவைகள் சரணாலயமாக மாற்றும் திட்டத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றி ஓராண்டாகியும் பணி துவங்காமல் உள்ளது. இதற்காக மாநகராட்சி ஒதுக்கிய 36 கோடி ரூபாய் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி வளர்ச்சி திட்டப்பணிக்கு மாற்றப்பட்டதே இந்த சிக்கலுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. அந்த சாத்தான்காடு ஏரியில் 150 ஏக்கர் பரப்பளவு, இதில் 77 ஏக்கராக இது சுருங்கி போச்சு. அந்த மழை, சென்னையில் மழை பெய்யும் போது அந்த உபரி நீரெல்லாம் போய் அந்த கால்வாயில் அந்த ஏரியில் தேங்குகிறது. இந்த நேரத்தில் இதை பறவைகள் சரணாலயமாக மாற்றலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு இதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு விட்டது. ஸோ ஆனால் அறிவிப்பு வெளியிட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் இது வரைக்கும் அதற்கான பணி தொடங்குவதற்கான அறிகுறி கூட ஏன் இல்லை என்று கேட்டால் இந்த 36 கோடி ரூபாய் எடுத்து கொளத்தூருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? எதுக்கு அப்போ அந்த அறிவிப்பை வெளியிட்றீங்க? நீங்கள் 36 கோடி இல்லை 300 கோடியை கூட எடுத்து நீங்கள் கொளத்தூருக்கு செலவு பண்ணிங்க. இந்த அறிவிப்பை எதுக்கு வெளியிட்றீங்க? இப்போ இந்த அறிவிப்பை வெளியிடும் போது அப்படியே சுற்றுச்சூழல் ஆர்வலர் போல் உங்களை சித்தரித்துக் கொள்வதற்காக தானே இந்த அறிவிப்பை வெளியிட்றீங்க. அப்போ எல்லாமே வெற்றி விளம்பரன்றது தெரியுதா? இவங்களோட எல்லா பெரும்பாலான அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாகவே நிற்கும். அதற்கு மேல் அது செயல்படுத்தப்படாதுன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இதுவும் அதற்கு ஒரு உதாரணம். சார் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க போல இருக்கு, இருளர்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் அது பேசியிருந்தோம். அதுக்கான பணிகளையே திமுக ஆட்சியில் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்டேட் என்னங்க சார்? ஆகஸ்ட் 15 அன்று பழங்குடி இருளர் மக்களுக்கு குடியிருக்க வீடுகளின் சாவிகள் கையில் தரப்படும் என்று அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டது. இவர்களுக்கான பட்டாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன. இந்த இருளர்களோட சிக்கல் என்னென்னா, அவங்க எப்போவுமே இந்த ஏரி இதுக்கு பக்கத்தில் எல்லாம் வசிப்பாங்க. அவர்களோட வேலை இந்த பாம்பு பிடிப்பது, இந்த விலங்குகளை எல்லாம் பிடிப்பது என்பதால் இப்போ நாகரிக வளர்ச்சியில் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகம் படித்து முன்னேறி கொண்டு வருகிறது. தொடர்ந்து அவர்கள் அந்த தொழிலிலேயே ஈடுபட வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஏரியில் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்துச்சுன்னா எங்கே போவாங்க? அங்கே எப்போதும் வருஷம் என்ன நடக்கும்னு கேட்டேன்னா, ஏரிக்கு பக்கத்தில் குடியிருப்பாங்க. வெள்ளம் தண்ணி ரொம்ப உடனே அப்படியே அந்த இருக்கிற 2 துணியை தூக்கிக்கிட்டு போய் இந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கன்னா தங்கி மழை நீர் வடிகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் ஏரி பக்கத்தில் குடிசை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் அவர்களது வாழ்க்கை. ஸோ மிகுந்த படோடாபமாக ஆகஸ்ட் 15 அன்று உங்களுக்கு வீடுக்கான சாவி ஒப்படைக்கப்படும் என்று அறிவிப்புலாம் வெளியிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அறிவிப்போடு நிற்கும்ன்ற. அதே போல் இப்போது பார்த்தால் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது பார்த்தா காட்ராம்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காட்ராம்பாக்கம் என்ற இடத்தில் சில வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில வீடுகளுக்கு வெறும் பில்லர் போட்டிருக்கு, சில வீடுகளுக்கு பள்ளம் மட்டும் தோண்டி வச்சுருக்காங்க. பில்லர் போடுவதற்காக பள்ளம் மட்டும் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று அதில் இருக்குது. இருக்கிறதுலையே ரொம்ப பாவப்பட்டவங்க இந்த இருளர். அதில் லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோட கல்வி அறிவு சதவிகிதம் அந்த சமூகத்தில் 30% 40% ரொம்ப குறைவாக இருக்கிறது. படிக்க மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்லோவாக படித்து இந்த அரசின் உதவித்தொகைகள்லாம் பெற்று அது அரசோட ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் படிக்கணும் இல்லை, அந்த படிப்பு கூட இருக்காது பெரும்பாலானவர்கள்ட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகம் முன்னேறிட்டு இருக்குது. இது போல் ஒரு வசதியான வீடுகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் படிக்கும். ஸோ இதை கவனம் செலுத்தி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை விட வேறு என்னங்க வேலை உங்களுக்கு? இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் சித்தார்த் பிரபாகர் என்பவர் இதை செய்தியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தோட லட்சணத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சார் அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சியினரே ஒரு தனி அணியாக திருடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில காலமாக, அதாவது நம்ம நியூஸில் கூட நம்ம பார்த்தோம், அதாவது செல்லூர் ராஜா அவர்கள் காரில் ஏறாதீங்க, இதுக்கு முன்னாடி வேற தம்பிதுரை அவர்கள் செய்தியாளர் பேசுகிறப்ப நீ பேச வேணாம் அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் வச்சுட்டு அதிமுகவிலே ஒரு தனி அணி உருவாகிறதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். எல்லா அரசியலையும் தெரிந்தவர் திரு பழனிசாமி, அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. ஆனால் ஏன் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்து அவர் யோசித்துத்தான் தீர வேண்டும். இன்றைக்கி தினமலரில் பழனிசாமிக்கு எதிராக அணிதிரளும் அதிருப்தியாளர்கள் தீவிர ஆலோசனை அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட 2 சம்பவத்தையும் போட்டு, பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலிலும்
வெற்றி பெறவில்லை. ஆனால் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல நினைத்து பழனிசாமி செயல்படுகிறார். பிரச்சார பயணங்களுக்கு கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்து கட்சித் தலைவர்கள் யாரும் இல்லாமலேயே தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்புகிறார். கட்சியில் தன்னை விட சீனியர்களாக இருப்போரின் அதிருப்தியை களைய முற்படாமல் நடப்பது நடக்கட்டும் என நடந்து கொள்கிறார். தம்பிதுரை போன்ற மூத்த தலைவர்கள் கூட தனக்கு ஈடாக பொதுவெளியில் பேசாமல் பொம்மை போல் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அதனால்தான் பலர் திமுகவுக்கு செல்கின்றனர். பழனிசாமி தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதிருப்தியாளர்களை வைத்து தேர்தல் நேரத்தில் அதிமுகவை உடைக்கும் வேலையை திமுக செய்யும். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பழனிசாமி அப்படின்ட்டு இன்றைக்கி தினமலரில் செய்தி வந்திருக்கு. விகடனில் இன்றைக்கி கவர் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஆள் தூக்கும் அறிவாலயம், இதுதான் விகடனோட கவர் ஸ்டோரி. யார் யார் படம் அதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி, திரு ராஜேந்திர பாலாஜி, திரு செல்லூர் ராஜு, திரு காமராஜ் மற்றும் மணிகண்டன். நான் இப்போ படித்த அத்தனை பேர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள். தங்கமணி, செங்கோட்டையன் 2 பேருக்குமே திமுக வளைவிருக்குது. ஏன் தங்கமணி செங்கோட்டையனுக்கு வளைவிருக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வைக்கணும்னு கட்சி தலைமை நினைக்கிறது. அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் தானே அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார். கொங்கு பகுதியில் அவங்க 2 பேருக்கும் செக் வைக்கணும். இப்போ ஏன்னா செந்தில் பாலாஜி விட்டால் கொங்கு பகுதியில் திமுகவுக்கு வேலை செய்து ஆள் இல்லை. அதனால தான் ஒட்டுமொத்த கொங்கு பகுதியையும் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஸோ செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கிறதுக்காகவே தங்கமணி இவங்ககிட்ட இது இருக்குது. திரு தங்கமணி அவர்கள், நான் செத்தாலும் என்னோட உடம்புல அதிமுக கொடி போர்த்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்போ ஒருவேளை அவர் திமுகவுக்கே போலனாலும் கூட அவர் மனசில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு ஒரு வச்சுக்குவோம். குறை இருக்கிறதாக நான் சொல்லவில்லை, ஆனால் குறை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வேலையை கட்சி தலைமை செய்யாமல் அப்படியே அந்த குறை இருந்தாலும் நீ கோச்சிங் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா, எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு வயசாகுது, திமுகவுக்கும் அதானே வேணும், எனக்கு வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, அதனால் நான் அரசியலேருந்தே ஒதுங்கலான்ட்ருக்கேன்னு ஒதுங்கிட்டார், என்ன பண்ணுவீங்க? புதுசாக போய் எலெக்ஷனுக்காக நாமக்கல்லில் ஒரு ஹெவி வெயிட்டை உருவாக்க முடியுமா உங்களால்? இதே போல் ராஜேந்திர பாலாஜிக்கு ஏதோ ஒரு சில சிக்கல், செங்கோட்டையனோட பிரச்சனையை நாம் தொடர்ந்து பல முறை பேசியிருக்கிறோம். அதே போல் திரு செல்லூர் ராஜோட இன்சிடெண்ட்டு ஒரு நிதிஷ் இப்போ சொன்னார். இதே போல் திரு மணிகண்டன், ஆர் காமராஜ் இவர்கள் எல்லோரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இதில் செய்தி வருது. நானும் இதில் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் பேசினேன், மற்றவர்கள்ட்ட எனக்கு தொடர்பு இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியில் வந்து எனக்கு எடப்பாடி மேலே எனக்கு கோபம், மன வருத்தம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. உடனிருப்பவர்களுக்கு ஏதோ சரியில்லை என்ற செய்தி வருமா, தெரியுமா, தெரியாதா? கூட இருக்கிறான், ஒரு டிரைவர் இருக்கிறான், வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கான். அண்ணன் நேற்று போய் எடப்பாடி பார்த்துட்டு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தார், யார்கிட்டையும் சரியாக பேசலை, இப்படி தானே செய்தி வெளியில் கசியும். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு இப்போ ஒரு ராஜேந்திர பாலாஜின்னு வச்சுங்களேன், ராஜேந்திர பாலாஜி 3 மாதமாக எடப்பாடியை பார்க்கவே இல்லை, ரைட்டா? இது போதாதா? 3 மாதமாக பார்க்கவே இல்லைங்க அவர். கடைசியாக வந்து அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இந்த சுற்றுப்பயணம் வந்தார், அப்போ தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 3 மாதமாக அவங்க 2 பேரும் பார்த்துக்கல. வேறு எப்போது தலைமையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும்? எப்போதுமே ஏற்படாது. அப்போது நான் திமுக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலில் நீங்கள் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு ஜாலியாக சிஎம்மா நீங்கள் உட்காந்துக்குவீங்க, அதை வேடிக்கை பார்க்குமா திமுக? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ராஜேந்திர பாலாஜிட்ட கூப்பிட்டு, நான் கூப்பிட்டு 3 மாதம் பேச போல இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தெரியுண்ணே, நாங்களும் விசாரித்தோம், சொன்னாங்க, இங்கே வந்துடுங்க, மாவட்ட செயலாளர் வந்தால் நீங்கள் தான் மந்திரி, உங்களுக்கே தெரியும், திமுகவில் ஒரிஜினல் திமுகனை விட கட்சி மாதிரி வந்தவனுக்கு தான் இங்கே செல்வாக்கு. செந்தில் பாலாஜி பாருங்கள், KKSSR பாருங்கள், ரகுபதியை பாருங்கள், சேகர் பாபு பாருங்கள், சென்னையே கொடுத்துட்டோம் அவருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சாகுமுறை எடப்பாடி பழனிசாமியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்களே. இது ஒரு புறம் இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்துடுறீங்க, 120, 130, 125 சீட்டு வந்துடுறீங்க. வந்த பிறகு இதில் ஒரு 50 பேரை பிஜேபி தூக்கி செங்கோட்டையின் தலைமையில் கட்சியை உடைக்க முடியுமா, முடியாதா? கடந்த காலங்களில் இதை பிஜேபி மற்ற மாநிலங்களில் செய்திருக்கிறதா இல்லையா? அப்படி ஒரு ஏக்நாத் ஷிண்டே இங்கே உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் அத்தனை பேரும் கண்ணை மூடிக்கொண்டு உயிரே போனாலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ நான் படித்த பட்டியலில் எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்லுங்கள்? நம்ம ஏற்கனவே பேசும்போதே பேசியிருக்கோம் சார். இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது இல்லை, இவங்க கோவமாக இருக்காங்க, அவங்க வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையை தட்டி விட்டாரு, காரில் பின்னாடி உட்கார சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாரும் இது வரைக்கும் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கலை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ யாரையோ சொல்கிறீங்களே, அவங்கள யாருக்காவது நம்ம சிஎம் ஆகணுன்ற எண்ணம் இருக்காமா? அவங்க மனசில் என்ன எண்ணம் இருக்குது? இபிஎஸ் சிஎம், எடப்பாடி சிஎம் ஆகணும், நான் மந்திரி ஆகணும், ரைட்டா? இப்போது நான் மந்திரியாக மாட்டேன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா எதுக்காக அவர் இபிஎஸ் பின்னாடி போகணும் சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வராரு, இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்கு வராரு. நான் கை காசு போய் 15-20 லட்ச ரூபாயை செலவு பண்ணி மாதம் கூட்டத்தை கூட்டி
இம்ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே தஞ்சாவூரில் கூட்டிட்டாங்க, நம்ம செங்கல்பட்டு கூட்டலன்னா அசிங்கயா அப்படின்னு நான் ஏன் கூட்டுறேன்? இபிஎஸ்க்காக தான் கூட்டுறோம். அப்போது என்ன இந்த டிஸ்கஷன் ப்ராசஸில் சேர்த்துக்கணுமா வேணாமா? ஒரு மூத்த அதிமுக தலைவரிடம் என்று பேசினேன். அவங்க சொல்கிறாங்க, ஜெயலலிதா எடுக்கும், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஜெயலலிதா எடுக்கும் அத்தனை அரசியல் முடிவுகளும் 5 அல்லது 6 பேரை வைத்து தான் எடுப்பாராம். அந்த 5 அல்லது 6 பேர் பீரியாடிக்கலாக மாறுவாங்க. 6 மாதத்துக்கு ஓபிஎஸ் கூப்பிட்டு இருப்பாங்க. 6 மாதம் கழிச்சு ஓபிஎஸ் நீ இந்த கார்டன் பக்கமே வரக்கூடாது, கேபி முன்சாமி கூப்பிட்டுன்னு. கேபி முன்சாமி ஒரு 4 மாதம், அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் கிடையாது, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர். இப்படி இது சைக்கிள் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆனால் எல்லா முடிவுகளையும் மூத்த தலைவர்களை வைத்துத்தான் அவர் எடுப்பார். ஜெயலலிதாவை விட பெரிய தலைவர்கள் இருக்கிறார்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை 2ஆம் கட்ட தலைவர்களும் நேரடியாகவே திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு மற்றும் குறை, திரு ராஜ் சத்தியன் திமுகவோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார், இது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாகவே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள். இப்போது கூடுதலாக ஒரு தகவல் வந்திருக்குது. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும், இனிமேல் பார்க்கிங் சார்ஜே வசூல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சா? இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் அடுத்து நாங்கள் யாருக்கு பார்க்கிங்கிறத ஏலம் கொடுக்கறது வரைக்கும் இப்போ இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் நீங்கள் யாரும் கொடுக்கவே வேணான்ற அறிவிப்பு வந்தது. 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 மாதம் வரை சென்னையில் இந்த சட்டவிரோதமான பார்க்கிங் சார்ஜை வசூல் பண்ணிட்டு இருந்தது ராஜ் சத்தியன். பிப்ரவரி 2021 ராஜ் சத்தியன் எடுத்திருந்த அந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் கான்ட்ராக்ட் ரத்தாகுது. அந்த பார்க்கிங் ரத்தான பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு, அண்ணாநகர் கார்த்திக்கின் உறவினரான அரவிந்த் என்ற நபரை ராஜ் சத்தியன் அன்னைக்கு நானே பண்ணிக்கிறேன் என்று, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கான்ட்ராக்டே விடாமல் தொடர்ந்து அது குளறுபடியாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முன்னாள் இராணுவத்தினர் கழகம் வசூல் பண்ண எல்லாத்தையும் பண்ணது ராஜ் சத்தியன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் ரொக்கமாக 100-150 வசூல் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துச்சுல, அது எல்லாத்தையும் பண்ணது இவர். ஒரு மாதத்துக்கு 6.2 கோடி ரூபாய் வருமானம் பார்க்கிங்கில். அத்தனையும் இது ஒப்பந்தமே இல்லாத சட்டவிரோத கான்ட்ராக்ட். எப்படிங்க இதை அலோ பண்ண விட்றாங்கன்னா, மாதம் இவர் ஒவ்வொருத்தருக்கும் 10% அரவிந்த், அப்புறம் டிவிஹெச்சில் கவிப்பிரசாத் நாயுடு என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மட்டும் மாதம் 15 லட்சம் ராஜ் சத்தியன் கொடுக்குறார். இப்படி திமுக காரங்க கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆள் எப்படி அதிமுக விசுவாசமாக இருப்பார்? இதைத்தான் போய் திரு பழனிசாமி கிட்ட எல்லா தலைவர்களும் சொல்கிறார்கள். எங்களை மரியாதை எல்லாம் பேசுகிறார், எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார், எங்களை பற்றி அவதூறான செய்திகளை கசிய விடுகிறார், எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை மூட்டி விடுகிறார், சமூக விரோதிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கிறார், போதை மருந்து கடத்துறவனை கட்சியில் சேர்த்துருக்காரு. இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட நீங்கள்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இவர் தான் வேணும்ட்டு முடிவெடுத்தாருன்னா நாளைக்கு இது கட்சியில் சிக்கலாக மாறுமா மாறாதா? அவ்வளோ ஏன் சார், இப்போ இந்த 2 நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இதையே கூட ராஜ் சத்தியன் வெளியிட்டிருக்கலாம். தினமலர்லையும் ஜூனியர் விகடன்லையும் வருதில்ல, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். வேலுமை பற்றிய செய்தி, தங்கமணியை பற்றிய செய்தி, திரு RB உதயகுமாரை பற்றிய செய்தி. நான் சார் இதனால என்ன சார் இருக்கு, இது படிச்சேன்னா நானே பார்த்தேனே, இது பிளான்ட்னு தெரியும், நான் கடந்து போய் சார், நீங்க பார்த்துட்டு கடந்து போவீங்க சார். கட்சிக்கார மனசுல இது பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுக்கு தெரியாது. விகடனில் ஒரு சின்ன பிட் நியூஸ் தான் சார் வந்திருக்கும். அந்த பிட் நியூஸ் எடுத்து ADMK குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுவாங்க சார். என் மாவட்டத்தில் எனக்கு இது பிரச்சனை சார், நான் இப்போ ஒரு மாவட்டத்தில் இருக்கிறேன்னா அந்த மாவட்டத்தில் இந்த நியூஸ் பரவும் போது என் கிட்ட வேலை செய்கிற தொண்டை அண்ணனுக்கும் EPSக்கும் உறவு சரியில்லை போல இருக்கு, என் தொண்டை என்னை விட்டு போயிடுவான் சார். இது நீங்கள் சின்ன விஷயமா பார்க்காதீங்க, 4 வரி தானேன்ட்டு. எனக்கு இது நான் கட்சியில் இல்லை, அதனால எனக்கு தெரியல சார், இது எவன் சார் படிக்க போகிறான் அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க சங்கர். பல பத்திரிகையாளர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கட்சியில் இருக்க ஒவ்வொரு மூத்த தலைவர்களுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை ஏற்படுத்துவது. அதான் சொன்னேன்ல, எப்போவுமே அங்கிள் கூட பேசினுக்கிறேன், அண்ணனை இப்போ தான் பார்த்துட்டு வரேன், வீட்டிலே குடியிருக்கிறது. இப்போ டூர் போகிற தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகும் எல்லா இடங்களுக்கும் கூட கூட்டிகிட்டு சுற்றும் போது அந்த இவர் மீது புகார் சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் மனசில் என்ன எண்ணம் வரும்? இப்போ நம்மளை விட அவருக்கு அண்ணனுக்கு முக்கியம் போல இருக்குன்ற என்ன வருமா வராதா? இது எல்லாம் தான் இந்த அதிருப்திக்கு காரணம். இப்போ இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விட பிஜேபியை பார்த்து தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போவே எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இந்த நீங்கள் விகடன் கவர் ஸ்டோரியில் இதை எழுதியிருக்கிறாங்க. பிஜேபி இதை ரசிக்குது, ஓகேவா? எதுக்குன்னா கட்சி வலுவாக எடப்பாடி பின்னாடி இருந்தால் தானே அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனோம். கட்சி பலவீனமாக இருந்துச்சா 50 சீட்டு கொடுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை கொடுக்க அது அதிமுக கூட்டணிக்கே பலவீனம். ரெட்டலையா உதயசூரியன் ஆயிடும் போது மக்கள் ரெட்டலையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தாமரையா உதயசூரியன் ஆயிடும் போது மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? உதயசூரியன். எஸ் சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ திமுக ஆட்சியில் எப்படி அதிகாரிகள் இதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்களோ, அது மாதிரி ராஜ் சத்தியன் அவர்கள் அதிமுகவில் இதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாரோ, கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படி இல்லை, நான் திரு பழனிசாமி அவர்கள் உண்மையான லீடர்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறது போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்க.
நானே ஆதாரத்தோட எவ்வளவோ விஷயங்களே எடுத்து போட்டேன் நான். அது அஜய் வாண்டியார் யார் கட்சியில் கூப்பிட்டு சேர்த்தது? பிரசாத்தை 2 வருஷமாக அடைக்காத்து வச்சுருந்தது யார்? இந்த இப்போது வேலை செய்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு இந்த டீம் ராஜ்யத்தினுக்கு கீழ் வேலை செய்வது ஒரு காரணம். இது போல் பல்வேறு விஷயங்களை நான் தொடர்ந்து ஷோ மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் போய் எல்லா தலைவர்களும் போய் எடப்பாடிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்காம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சொன்ன கேட்க மாட்டார் போல நம்ம பாட்டுக்கு ஒதுங்க ஆரம்பிப்பல. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களாம் ஒதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சேனலுக்கும் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் வேற நியூஸ் இவரே கொடுத்துட்றது. ஆமாம், வருத்தமாக இருக்காங்க நியூஸை கொடுத்துட்றது. இந்த அரவிந்துக்கு அந்த அரவிந்து தான் பணத்தெல்லாம் வசூல் பண்ணி இந்த இல்லீகல் பார்க்கிங்கில் பணத்தெல்லாம் வசூல் பண்ணுறது. அந்த அரவிந்துக்கு இவரோட கார் நம்பர் மாதிரியே 7171 ஒரு காரை வாங்கி ராஜ்யத்தின் பரிசாக அளித்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றன. இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? அப்புறம் அந்த தேவநாதன் யாதவ் விவகாரத்தை விரிவாக சொன்னேன். இதெல்லாம் 5 நிமிஷத்தில் விசாரிச்சிட முடியும். அதெல்லாம் மீறி சொன்னேன்னா நானும் இதெல்லாம் பேசாமல் தவிர்க்கலாம் என்று பார்த்தால் தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி 2 லட்சம் பேர் படிக்கிறான் ஜூனியருடன் கவர் ஸ்டோரியை. இது என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் கடந்து போயிடுவாங்களா? அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? வரிசையாக இப்போ இந்த ஒரு காமராஜ், மணிகண்டன், தங்கமணி, செங்கோட்டையன், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, கூடுதலாக இப்போது தம்பித்துறையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அப்போ இதற்கு இடம் கொடுப்பது யார்? பிஜேபி இதை பயன்படுத்தாதா சொல்லுங்கம்மா? ஏற்கனவே உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, நாங்கள் சொன்னது கேட்கலன்ட்டு இல்லையா? ஒருவேளை இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாவிட்டால் அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன வருது? தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன வருது? ஸோ சம்மந்தப்பட்டவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும்ன்றது நாம் எல்லா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களின் சார்பாக இந்த ஜூனியருடன் செய்தியின் அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறேன். சரி சார், இன்றைய அரசியல் அரட்டில் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.